Hello guys, welcome to this channel. So running and this video is for you. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா English question paper contents here அப்படிங்கறதுல slogan writing part 3ல section C ல இருக்கு. And இந்த question 3 mark 4 questions கேட்பாங்க. அதுல நம்ம 3 கண்டிப்பா எழுதணும்ங்கற மாதிரி இருக்கும். இதுல எப்பவுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட selective contents எல்லாமே நம்ம சொல்லுவோம். slogan writing சொல்லலாம். jumbled word, proverbs and dialogue writing. Complete the proverb, jumbled words. இவங்க எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு என்ன பண்றாங்க ரிப்பீட்டிவா கேட்குற கொஸ்டின்ஸ். பட் இங்கே ஸ்லோகன் ரைட்டிங் அப்படிங்கிறது எப்பவுமே அடிக்கடி கேட்காத ஒரு கொஸ்டின். திடீர்னு கடைசி நடந்த 2024 பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அண்ட் இதை பற்றி நம்ம எப்படி எழுதணும், ஸ்லோகன் ரைட்டிங்னா என்ன, எனக்கு புரியவே இல்லை, அதோடைய பேரே எனக்கு தெரியாது அப்படின்னாலும் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தான். ஸ்லோகன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிராண்டையோ அவங்க சொல்கிற ஒரு டேக்லைன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட் எடுத்துக்கலாம். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா. ஸோ இந்த ஒரு டைலாக் வந்து ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டைலாகாக இருக்கும். டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதிகப்படியாக பார்த்ததா இருக்கும். அதாவது அவங்களுடைய கோல்கேட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு லைன் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளமா, நோ சான்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்கிறது தான் இந்த ஸ்லோகன்ஸ் அப்படிங்கிறது. ஸ்லோகன் அப்படிங்கிறது ஒரு கவிதை மாதிரியும் சொல்லலாம், அல்லது விளம்பரம் பண்ணுறதுக்கான ஒரு வரிகள் அப்படின்னு சொல்கிற டேக்லைன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் அவங்கவுங்களுக்கான ஒவ்வொரு டேக்லைனையும், அதாவது மோட்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நான் உங்களை சொல்லி ஒரு ஸ்லோகன் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலையில் இதுதான் நம்ம ஷூ கம்பெனி வச்சுருக்கோம், எப்படி நீ அந்த ஷூவை விளம்பரப்படுத்துவ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்கேட் கூட சொல்லலாம். லெட்ஸ் ஹாவ் அ பிரேக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்வீட்டடு கொண்டாடுங்கிறது கேட்பரியோட விளம்பரம். அந்த மாதிரி ஒவ்வொரு விளம்பரங்களும் நம்ம சொல்கிறது ஒரு ஸ்லோகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் யுவர் பொட்டன்ஷியல் அவர் பேஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அந்த கம்பெனியை நீங்கள் அந்த பொருளை கவர்றதுக்காக சொல்கிற ஒரு வரிகள் தான் இதை சொல்லலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்குற வரிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான். எப்படி ஒரு ஸ்லோகன் எழுதணும் அப்படின்னா சிம்பிள் தான். உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத பற்றியே நீங்கள் எழுதுங்க. அதாவது ஷூ அப்படின்னா வால்க் ஸ்மூத்லி. ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தையோடு இருக்கக்கூடாது. ஒரு ப்ளீஸ் ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுங்கள். அந்த மாதிரி சென்டென்ஸாக மேக் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்க, கொட்டேஷன் கொடுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுடைய விளம்பரம் இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 2 ஸ்லோகன்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எழுதுங்க. ஏன்னா ஒன்று தப்பானாலும் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாகும். ஸோ அதனால் பட் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு 1.5 வரி எழுதுனா கூட போதும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும், செய்யணும். அண்ட் இப்போ நம்மளுக்கு பியூரிஃபையர் பற்றி கேட்குறாங்க. நம்ம புக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டினும் சொல்லலாம். டோன்ட் கெட் ஃபூல்டு பை க்ளீன் வாட்டர், நாட் எவ்ரி க்ளீன் வாட்டர் இஸ் ட்ரிங்கபிள். எல்லா க்ளீன் வாட்டரும் குடிக்கிற மாதிரி இருக்காது. உங்களோட வாட்டரை பியூரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு ஆரோவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், விளம்பரம் கொடுக்குறோம், ஸ்லோகன் எழுதுகிறோம். பியூரிஃபை யுவர் மைண்ட் அண்ட் பாடி வித் பியூரஸ்ட் வாட்டர். உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய உடலையும் பியூரஸ்ட் வாட்டருடைய சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளும் கொஞ்சம் கேட்குறதுக்கு சிரிப்பு வரலாம், கிரிஞ்சாக கூட இருக்கலாம். பட் அந்த மாதிரி வரிகளை நம்ம எழுதவும் செய்யணும். இப்போ பிளட் டொனேஷனும் கேட்குறாங்க. கிவ் பிளட் சேவ் லைஃப். இதுவே ட்ரீன்னு எழுதுங்க. சேவ் வாட்டர் சேவ் லைஃப். இந்த மாதிரி வாட்டருக்கு நம்ம எழுதலாம். அதே மாதிரி சேவ் ட்ரீஸ் லைவ் மோர், அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ப்ரொடெக்ட் தி நேச்சர் பை டெவலப்பிங் தி டெவலப்பிங் தி ட்ரீஸ் அப்படி நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி சிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்லோகன் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஹெல்ப் சேவ்ஸ் லைஃப்ஸ், டொனேட் பிளட், இந்த மாதிரி சொல்லலாம். கேமராவும் கேட்குறாங்க. லைஃப் த்ரூ தி லென்ஸ். நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும், இப்போ ஃபேமிலி ஃபோட்டோங்கிறப்போ நம்மளோட ஃபேமிலியை மறக்காமல் இருக்கிறதுக்காக எடுக்கிற ஃபோட்டோ. மோஸ்ட்லி நம்ம மெமரிஸ்க்கு தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். இப்போ வாழ்க்கையே லென்ஸ்குள்ளே, லென்ஸை நோக்கி அப்படின்னு மாதிரி எதனால் இந்த மாதிரி ஃப்ரீசிங் அ டைம் இன் அ ஃப்ரேம். ஒரு ஃப்ரேமில் அந்த நேரத்தை என்ன பண்ணிடணும், நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் நீங்கள் மோரளவு யோசித்து எழுதினா கூட போதுமானதாக இருக்கும். லேபர் டேக்கானது சொல்லலாம். வித்தவுட் லேபர் நத்திங் ப்ராஸ்பர்ஸ். ஹாப்பி லேபர் டே அப்படிங்கிறதுக்கு டுடே இஸ் அ டே ஃபார் யூ அண்ட் யுவர் ஹார்ட் ஒர்க். லெட் அஸ் செலிப்ரேட் தி சக்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க்கிங். இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதினாலே போதும். மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன சொன்னால் வித்தவுட் லேபர் நத்திங் ப்ராஸ்பர்ஸ். இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே நல்லாவே இருக்கும். அன்ரோல் யுவர் மேட், இந்த மாதிரி யோகா டேக்கும் சொல்லுவாங்க. அன்ரோல் யுவர் ஒரிஸ். உங்களுடைய மேட்டை விரித்து உங்களுடைய ஒரிசையும் விரித்து தள்ளிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளும் நம்ம தமிழில் கேட்கும்போது எப்படி இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கனாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜங்க் ஃபுட் இஸ் குயிக். ரொம்ப
ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பட் ஹெல்த்தி லாஸ்ட்டாக லைஃப் டைம் கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது கெட்டு போயிடும். யுவர் ஃபாஸ்ட் ஃபுட் கேன் பி யுவர் லாஸ்ட் ஃபுட். உங்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட் தான் உங்களுடைய கடைசி உணவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குலோப் ஜாமுன்கானதும் நீங்கள் கொடுக்கலாம். ஜிஆர்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் சில கம்பெனிஸும் சொல்லியிருப்பாங்க. பட் அப்போ கம்பெனி நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அது கூட அட்டாச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் ஆஃப் ஸ்பாஞ்சி சாஃப்ட் அண்ட் ஸ்க்ரம்ஷியஸ் குலோப் ஜாமுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குலோப் ஜாமுன் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் வே டு எண்ட் எனி மீல். எந்த ஒரு மீலை சாப்பிட்டு முடிக்கும் போதும் ஒரு ஸ்வீட்டோட இந்த குலோப் ஜாமுனை முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவ் வாட்டர், பிளட் டொனேஷன், கேமரா அப்படிங்கிறதுலாம் கடைசியாக நம்ம கேட்டதாக இருக்கலாம். இப்போ எப்படி ஒரு ஃபார்முலா எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். டூத் பேஸ்ட், ஸ்மைல் வித் ஸ்ட்ரென்த், பல்லுறுதியோட சிரிங்க. எவ்ரிடே ப்ரொடெக்ஷன் ஃபார் சென்சிட்டிவ் டீத், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பல்லுக்கான வாக்குறுதி, இந்த மாதிரி எழுதுறது. வாட்டர் பியூரிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுக்காங்க. பர்ஃபெக்ட் குவாலிட்டி ஃபார் பர்ஃபெக்ட் லிவிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கேண்டிட் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சர் யுவர் மெமரிஸ், உங்களுடைய நினைவுகளை கேப்சர் பண்ணுங்கள். ஆர்காட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் டாக்டர் அவே, இது வந்து ஒரு ப்ராவப். அந்த ப்ராவப்பை கூட அங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இது மாதிரி ஜங்க் ஃபுட், லேபர் டே, சேவ் வாட்டர், யோகா, பிளட் டொனேஷனுங்கிற கொஷின்ஸ் தான் இருக்குது. ஜங்க் ஃபுட் அப்படின்னா மெயின்டைன் யோர் வெயிட் டு ஜஸ்ட் ஃபீல் அ கிரீட். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. 2024 கேட்ட உங்களுடைய கேட்சி ஸ்லோகன்ஸ் ஃபார் ஈச் டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் 3 டாபிக் கொடுத்துருக்காங்களா, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், 3 இது எழுதணும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். பட் நீங்கள் 2 எழுதும்போது ஏதோ ஒன்று தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்டாகிடும். பிளட் டொனேஷன் நான் சொன்ன மாதிரி. பட் இங்கே இம்பார்ட்டண்டாக 2 கேட்டிருக்காங்க வித்தியாசமாக. எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸும் டெக்ஸ்டைல் ஷோரூமுடைய இம்பார்ட்டன்ஸும். ஸோ இந்த பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சு, அதாவது டெக்ஸ்டைல் ஷோரூம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பற்றி உங்களோட ஸ்லோகனை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா போதும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி கொஷின் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன்.